ஒரு நாள் நான் பைக் எடுத்துகிட்டு போனேன். அப்போ அந்த ஸ்பீடோமீட்டரில் பெட்ரோல் எவ்வளோ ஃபியூல் இருக்குன்னு காமிக்கிற சென்சாரில் பெட்ரோலே இல்லைன்னு காமிச்சிச்சு. சரி, பெட்ரோலே ரொம்ப கம்மியாக இருக்கிறது அப்படி காமிக்கிது சொல்லிட்டு நான் பெட்ரோல் பங்க்கில் போனேன் பெட்ரோலை போடுறதுக்கு. அப்போ அந்த பெட்ரோல் போடுகிறவர் சொன்னார், அண்ணா பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் ஏன் போடுறீங்க? அப்போ நான் சொன்னேன், இந்த ஸ்பீடோமீட்டரில் பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிற அந்த சென்சாரில் பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்கிறது காமிக்குதுன்னு சொன்னேன். அப்போ அந்த அண்ணன் சொன்னாங்க, அண்ணே பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் மெக்கானிக்கு கொண்டு போய் கொடுங்க, அதை காமிக்கிற சரியாக காமிக்கலை, பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிற அந்த சரியாக காமிக்கலைண்ணே, நீங்கள் கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் யோசித்தேன், இந்த ஸ்பீடோமீட்டரில் பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிற அது சரியாக காமிக்கிறதுனால பிரச்சனை ஏற்படுகிறது போல் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம், கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இயேசுவை காமிக்கிறோமா? வசனம் சொல்கிறது, உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்போது கிறிஸ்துவை தரித்து கொண்ட நாம் வார்த்தையில் செயல்களில் நம்ம கிறிஸ்துவை காமிக்கிறோமா அல்லது நம்முடைய சுயத்தை நம்முடைய மாம்சத்தை காமிக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்குறா. நம்ம எப்படி அந்த பெட்ரோல் எந்த அளவுக்கு இருக்குதோன்னு கரெக்டாக காமிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ, கிறிஸ்துவை தரித்து கொண்ட நாம் கீழே கிறிஸ்து இயேசுவை நம்ம காமிக்கிறோமா மற்றவர்களுக்கு என்பதை யோசித்து பார்ப்போம். ஆமென்.